ஹாய் மக்களே, வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் தக்காளி குருமா எப்படி செய்வதென்று பார்ப்போம். அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு பிடி பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். போட்டுட்டு கசகசா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, நான் 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி குருமாவுக்கு தக்காளி அதிகமாக போட்டாதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். நான் நீல சைஸில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு பொடி பொடியாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம குருமா எப்படி செய்வதென்று பார்க்கலாம். வாங்க நம்ம 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரையில் நம்ம பட்டை, சோம்பு, கிராம்பு 3 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வரையில் நல்ல ஒரு வாசம் வரும். அப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வாங்க இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மல்லி 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எனக்கு காரத்துக்கு ஏற்ற போல் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் காரம் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. இப்போது கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்தாச்சு. நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை சேர்த்தனால கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும் குழம்பு, அதனால தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், நல்ல ஒரு வாசனைக்காக. இப்போ நம்ம 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். வாங்க, குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குருமா சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டில் இட்லிக்கு செஞ்சுருக்கோம் இந்த குருமா. வாங்க சாப்பிடலாம்.